அப்படிதான் ராம் ராம் நல்லா கொஞ்சம் தள்ளி 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 கொஞ்சமா தள்ளி தள்ளி ஓகே ஓகே அப்படியே விட்டுரு அப்படியே விட்டுரு. சரி 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 அப்படியே இரு அப்படியே அப்படியே இரு. கரெக்டாக இருக்கு, இப்படியே கட்டு. சரி சரி அதெல்லாம் சரி. கேக் ரெடியா? நான்லாம் எப்பயோ கேக்கு ரெடி பண்ணிட்டேன். என்ன ஒன்று, கேக் கலரும் நம்மளோட பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனாலும் செம்மையாக இருக்குது கேக்லாம். நான் வெட்டும் போது எடுத்துகிட்டு வரேன். ஜிம்மி கூட்டத்துக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கும், சரியா? சரிடா தேஜ். சரி சரி. நீ என்ன மேலே நின்றுட்டே பேசிகிட்டு இருக்க போறியா? முதல்ல கீழே இறங்கி வந்து பேசு. இப்போ என்ன விஷயம் சொல்லு. அதுவா, ஒன்றும் இல்லை. இப்போ தான் டெக்கரேஷனே பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. சரிவா, நம்ம ஒரு சுற்று போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? சரி. இது தாண்டா நம்ம டெக்கரேஷன்ப்பா, செம்மையாக இருக்குல்ல. பாரேன் கேக்கு. ஆனால் என்ன ஒன்று, அங்கே கேக்கு தான் இல்லை. கேக்கு மெல்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஜிம்மி வரும்போது வச்சிடலாம். இப்போ செம்மையாக இருக்குல்ல டெக்கரேஷனு. இதுக்கு என்னடா 2000 ரூபா கேட்டாங்கடா. என்ன 2000 ரூபாவா? ஆமாடா, 2000 ரூபா. சரி பரவாயில்ல விட, ஜிம்மிக்காக தானே எல்லாம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஜிம்மியை கூப்பிட்டு வந்துடலாமா? சரிடா தேஜ். ஓகே, போகலாம். சரி, போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். எதுக்குடா ஜிம்மிக்கு பதிலாக ஜேஜேன்ட்டு அங்கே எழுதியிருக்க? அதெல்லாம் ஒரு காரணமாக தான். நம்ம தான் ஒரு புது பேர் வச்சுருக்குமே ஜிம்மிக்கு, ஜிம்மி ஜோமின்னு. அதனால தான் ஜேஜேன்னு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜிம்மி ஸ்பெல்லிங் வேறு எனக்கு தெரியலையா, அதான் ஜேஜேன்னு போட்டு விட்டேன். சரி சரி. சரிவா, நம்ம ஜிம்மியை போய் சர்ப்ரைஸாக கூட்டின்னு வரலாம். வா போகலாம். ஓகே போகலாம், வா. இரு. ஜிம்மி ஜிம்மி ஜிம்மி. என்னடா தேஜ் சொல்றா? இதோ இரு, வந்து சொல்கிறேன். என்னடா தேஜ்? சார்ரா தேஜ், இந்த ட்ரெஸ்ஸை வேற போட்டுன்னு என்னால் சரியாகவே உட்கார முடியலடா. அப்படியா? சரி ஜிம்மி. சரி, நீ ரெடி ஆகிட்டியா? நான் கிளம்பணுன்னு சொல்லியிருந்தேன்ல ஸ்விம்மிங் பூலுக்கு. இதோ ரெடி ஆகிட்டேன்டா தேஜ். அதே நான் கையில் மஞ்சள் கலரில் வர இதை வச்சுன்னு இருக்கேன். அது என்னுடைய மேக்கப் பாக்ஸரா? இதுவே பார்க்க முடியல உன்னை. சீக்கிரம் வரியா? சரி சரி, ஹாப்பி பர்த்டே. கொஞ்சம் சீக்கிரம் வரியா? போகணும். வரேன்டா தேஜ். தேங்க்ஸ்ரா ஹாப்பி பர்த்டே சொன்னதுக்கு. சரி சரி. ஹாப்பி பர்த்டே ஜிம்மி. தேங்க்யூடா ராம். சரி சரி, வாங்க கொஞ்சம் கிளம்பலாமா? கிளம்புடா தேஜ், அவசரப்படாது. என்ன பண்ணாலும் உன் வாழ்த்தனை மட்டும் குறையவே மாட்டேங்குது. சரி சரி ஜிம்மி, அதுக்கு முன்னாடி உன் கண்ணை கட்டிடலாமா? எதுக்கு? அதெல்லாம் ஒரு விஷயமா தான், கண்ணை கட்டிடலாமா? சரி ஓகேடா தேஜ். டேய் தேஜ், தண்ணிக்குள்ளே எதுக்குள்ளேயாச்சும் தள்ளி விட போறியாடா என்ன? அப்படிலாம் இல்லை ஜிம்மி, நான் உன்னை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு விளையாட வைக்கிறேன். நீ வரியா கொஞ்சம்? சரி ஓகேடா தேஜ், வரேன். இரு, உன் கண்ணை கட்டுறதுக்கு முதல்ல ஒன்று எடுத்துட்டு வரேன். சரி ஓகேடா தேஜ். டேய் சீக்கிரம்டா தேஜ், என் மேக்கப்லாம் கலைய போகுது. ரொம்ப ஐயோ, மறுபடியும் விழுந்து வர்றேனே. ஐயே ஜிம்மி, என்ன உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை பிள்ளையா? தயவு செஞ்சு கழட்டிடுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா தேஜ், எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. உன் கண்ணுக்கு தான் சரியா தெரில. நீ தான் விழுந்து வரட்டே இருக்கியே. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா தேஜ். சரி ஓகே, கண்ணை கட்டியாச்சு, போகலாமா? போகலாம்.
மேலே பார்த்து வாங்க ஜிம்மி ராம், பார்த்து வாங்க சரியா? சரிடா தேஜ். சரி சரி, போயிட்டே இருக்கோண்ணே. ஏய் ஜிம்மி, இங்கேயே வெயிட் பண்ணு. நானும் ராமும் ஒரு சின்ன வேலை மட்டும் ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போய் பில் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோம்னா என்ட்ரிக்கு அதுதான். சரியா, நாங்கள் போய் அது மட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ இங்கே இரு. டேய் தேஜ், கண்ணை வேற கட்டிட்டடா. யார் வந்தாலும் எங்கே இருக்குன்னு கூட தெரியாதுடா. அதெல்லாம் இல்லை ஜிம்மி, நாங்கள் இங்கே தான் இருப்போம். போயிட்டு உடனே வந்துடுறோண்ணே சரியா? சரி ஓகேடா தேஜ். சரி டே ராம், வாடா போகலாம். சரி வா. ஓகே வா போகலாம். ஜிம்மியை மட்டும் ஏன்டா தனியாக விட்டு வந்த தேஜ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கேக் வர இன்னும் எடுத்துக்கலையா, ஸோ அதனால தான். ஓகே ஓகே. சப்பா, இந்த கேக் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே கீழே விழுந்துருமோ எங்கே விழுந்துருமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. கேக்கு செம்மையாக இருக்குல்ல ராம்? சூப்பராக இருக்குடா தேஜ். கேக்கு சொன்னது யாரு? நான் தான். சரி ஓகே, பாவம் ஜிம்மி தனியாக இருப்பா, பயந்துட்டு நம்ம கூப்பிட்டு வந்துடலாமா? சரிடா தேஜ். ஓகே. பேசாம ராம், நம்மளே இந்த கேக்கை வெட்டி சாப்பிட்றலாமா? ஏன்னா ஜிம்மிக்கு தான் தெரியாதுல்ல இந்த மாதிரிலாம் ஒரு சர்ப்ரைஸுக்கு. நம்மளே இந்த கேக்கெலாம் வெட்டி சாப்பிட்டுட்டு அப்புறமா ஜிம்மி அந்த அது என்ன ஸ்விம்மிங் பூல் அதுக்கு கூப்பிட்டு போயிடுவோமா? வாய ஆரம்பிச்சிட்டாடா தேஜ். வா போய் நம்ம ஜிம்மியை கூட்டிட்டு வரலாம். சரிடா போ, கேக் சாப்பிடலான்ற ஆசையில் இருந்தேன், நீங்கள் பண்ணிட்டேன். வா போகலாம், போய் ஜிம்மியை கூப்பிட்டு வந்து தொலைவோம். ராம், தேஜ், ஜிம்மி நாங்கள் வந்துட்டோம், அப்படியே கீழே இறங்கி வா. சரிடா தேஜ். டேய் தேஜ், கண்ணை கட்டிட்டு எப்படிடா கீழே இறங்குறது? எங்கே எது இருக்குன்னே தெரிலடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற மாதிரி இறங்கி வா, நீ வரலாம். சரி இறங்கு. இறங்குறேன்டா தேஜ், இருடா. அப்படியே நேரா வா. அப்படியா? சரி வந்துட்டேன். கீழே விழுந்துருவேன், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜம்ப் பண்ணு. சரி ஓகே, ஜம்ப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணு? ஸ்ட்ரைட்டாக நடந்து வா. ஸ்ட்ரைட்டா? சரி ஓகே வந்துட்டேன். நிறுத்து, தம்மன் கீழே விழுந்துருவேன். ஐயோ இப்போ பாரு, நான் கை கொடுக்குறேன்ல, என்கிட்ட என் மண்டை இருக்கு பாரு, அது தொட்டு கீழே இறங்கு. ஜிம்மி, உனக்கு கண்ணு தெரியலன்னா என்ன கீழே விழ வச்சிட்டேன். சாரிடா. கண்ணை திறந்து விடுங்கடா. எதுக்குடா ஸ்விம்மிங் பூலுக்கு இப்படிலாம் கண்ணை கட்டுறீங்க? சரி வா போலாம். ஜிம்மி வந்தாச்சு. சரி இப்போ கண்ணை திறக்கலாமா? திறக்கலாம்டா தேஜ். சரி இரு, கண்ணை திறந்துடுறேன். ஜிம்மி ரெடியா? 1 2 3. ஹாப்பி பர்த்டே ஜிம்மி. தேங்க்யூடா தேஜ் என்றான். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா உங்ககிட்ட இருந்து. அப்படியா? சரி ஓகே, கேக் கட்டிடுறியா? எனக்கு வர பசிக்குது. சரி ஓகே, வெட்டுறேன்டா தேஜ். ஜிம்மி கொஞ்சம் பின்னாடி பாரேன். என்னது இருக்கு அப்படி பின்னாடி? எனக்கு தெரியாம என்னதுன்னு தான் பார்ப்போமே. என்னது ஜேவா? யார் பர்த்டேக்குடா என்னை கூப்பிட்டு வந்துருக்கீங்க? ஜிம்மி ஒன்றும் இல்லை, உனக்கு வச்ச பேர் தான் ஜிம்மி ஒரு ஜோலி சொன்னோம்ல, அதுதான் ஜேன்னு போட்டிருக்கேன். டேய் நீ எப்போவுமே இப்படி வாழைத்தனம் தான் பண்ணுவியாடா? ஜிம்மின்னு பேர் எழுதியிருக்க வேண்டியதானே, ஏன் ஜேன்னு எழுதியிருக்க? ஜிம்மி போ, இந்த செட்டப்புக்கே எங்களுக்கு 2000 ரூபாய் ஆச்சு, இதில் வேற ஜிம்மின்னு வேற பேர் எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோ, போக வேண்டியதான். 3000 ரூபாய் நீ தரியா? என்னது 2000 ரூபாய் வைத்துனோண்டு செட்டப்புக்கு? 2000 ரூபாய் இத்தனோண்டு செட்டப்பா? உனக்கு கேக்குக்கெலாம் எவ்வளோ ஆச்சு தெரியுமா? உன் கேக்கில் உன் டெக்கரேஷனை பாருங்க, பாரு. எங்கடா? சூப்பராக இருக்கேடா. இப்போ சூப்பராக இருக்கேடான்னு சொல்கிறல, அப்போ 2000 ரூபாய் அவன் என்ன ஆகும்? பின்னாடி வேற அந்த ஒரு பொண்ணு வேற நிற்கிற செட்டப்பு. இதா? உனக்கு லைட்ஸ் வேற ஒன்று,
அப்புறம் இந்த ஹார்ட்டின் வேற ஒன்றும் இல்லை, வேற பூ தூவணுமா இல்லை பக்கத்தில் வேற கிரேப் ஜூஸ் வேற வைக்கணுமா இந்த அம்மாவுக்கு. சாரா தேஜ். சரி சரி கேக் வெட்டுறியா? வெட்டுறேன்டா தேஜ். வெயிட் பண்ணு. கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அது கேக் வெட்டும் போது இப்படி வெட்டினா இந்த செட்டப்லாம் நல்லா இருக்காது. 3, 2, 1 லைட்ஸ் ஆஃப். வாவ் சூப்பர்ரா தேஜ். எப்படி ஐயா செம்மையா இருக்குல்ல? சரி இப்ப வெட்டுறியா கேக்க? கண்டிப்பா வெட்டுறேன்டா தேஜ். என்ன ஒண்ணு இருட்டா நம்மளுக்கு பயமா தான் இருக்கு, பேய் வந்துருமோ என்னமோன்னு. அதெல்லாம் உண்மை இல்லடா தேஜ். சரி வா கேக்க வெட்டுவோம். சரிடா தேஜ். பசிக்குது. நீ எப்பவுமே பசியிலே தான் இருப்பியா? ஆமா தேஜ்னா ஒரு தீனி பண்டாரம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Jimmy. Happy birthday to you. May God bless you, yeah. May God bless you, yeah. Happy birthday to you, Jimmy. Happy birthday to you. Hey, Jimmy, thank you சொல்ல மாட்டியா? இல்ல சொல்றேன். Thank you டா தேஜ் வெரி மச். அண்ட் உனக்கும் தான்டா ராம். சரி கேக் வெட்டலாமா? வெட்டலாம்டா தேஜ். ஓகே. இப்போ லைட் போடலாமா இல்லை இப்படியே வெட்டலாமா? இப்படியே வெட்டலாம். எனக்கு இதான் பிடிச்சிருக்குடா. எனக்கும் இதான் பிடிச்சிருக்கு. எனக்கும் இதான் பிடிச்சிருக்கு. சரி எல்லாருக்கும் இதான் பிடிச்சிருக்கு. இப்படியே கேக் வெட்டிடலாமா? வெட்டிடலாம்டா தேஜ். ஹாப்பி பர்த்டே ஜிம்மி. ஹாப்பி பர்த்டே ஜிம்மி. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு செம்மையா இருக்கு போல, நீ வெட்டுறதுலயே தெரியுது. ஆமாண்டா தேஜ், அப்படியே சாஃப்டா உள்ள இறங்குது கேக்கு வெட்டும் போது. இந்தாடா தேஜ். தேங்க் யூ ஜிம்மி. இந்தாடா ராம் கேக் உனக்கும். ஜிம்மி செம்ம டேஸ்டா இருக்கு ஜிம்மி கேக்கு. எங்க நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே. சரி இரு நானே உனக்கு ஊட்டி விடுறேன் ஜிம்மி. ஆமாடா செம்ம டேஸ்டா இருக்கு. ராம் நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிடலாமா? சரிடா தேஜ். என்னது அப்படி? அதுவா ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு கேக் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோ. ஏன் பண்ணுறது நீ எடுத்துக்கோ. ஜிம்மி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோ. ஏன்? சரி ஓகே கண்ணை மூட்டேன். டேய் என் முகத்துல என்னடா பண்ற? இப்படி இருக்கே, என் முகத்துல கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கேன் முகத்தை? பர்த்டேனா இப்படிதான் ஜிம்மி பண்ணோம். என்னது கேக்க பூசிட்டியா? சரி இரு ஜிம்மி நானே உனக்கு தொடச்சு விடுறேன். சரி பண்றதையும் நீயே பண்ணிடுற, எடுக்கிறதையும் நீயே எடுத்துடுற. அதெல்லாம் விடு. சரி கேக் சாப்பிடலாமா? இன்னும் ஒரு நிமிஷம் காதை காமிய. காதா? என்னடா நீ என் காதுல கேக் அப்பி வைக்க போறியா? இல்ல ஓஹோ சரி ஓகே. தேங்க்ஸ் ராம், நானே இதை பற்றி மறந்துட்டேன். சரி சரி வாங்க கேக் சாப்பிடலாம். என்ன பேசுறீங்க குசு குசுன்னு? ஒன்றும் இல்லைடா தேஜ். ராம் ஆரம்பிப்போமா? ஆரம்பிப்போமே ஜிம்மி. ஸ்டார்ட். என்னடா பண்றீங்க எல்லாரும் சேர்ந்தே? கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல. ஐயோ மூடி மறைச்சிட்டாங்க. கண்ணு தெரியல ஒன்றும் தெரியல. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்களா? அப்படியே ஒரு வீடியோ. ராம் ஃபோட்டோ வீடியோலாம் வேணாம்டா. நம்ம ஃபேமிலி தான் பார்த்துட்டு இருக்கே. நம்ம போய் தேஜுக்கு ரொம்ப பசிக்குதான், கேக் வெட்டி சாப்பிடலாம்டா. சரி
ஓகே, மூஞ்சில பூசினதுலாம் இருக்கட்டும். உங்களுக்கு இருக்கு ஸ்விம்மிங் பூல் வருவீங்கல்ல, இருக்கு. சரி, இப்போ கேக் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. 2000 ரூபாய் ஆச்சு. இந்த கேக்கே ஒரு 400 ரூபாய். தயவு செஞ்சு வாங்க போய் சாப்பிடலாம். முதல்ல லைட் ஆன் பண்ணுங்க. ஆமாடா தேஜ், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தா அது பக்கத்துல ஏதோ ஊற்றி வச்சிருக்கேன். என்னது கலர் கலரா? அதான் கிரேப் ஜூஸ். அதான் கேக் வெட்டி நான் தான் வெட்டுவேன். கேக்கை வெட்டி தரேன். எல்லாரும் கிரேப் ஜூஸோ கேக்கோ சாப்பிடலாம். லைட் ஆன் பண்ணுங்க முதல்ல. லைட் ஆன். பரவாயில்லையே, நல்லா தான் பண்ணியிருக்கட தேஜ். தேஜ்னா அப்படிதான். ஆமா, நம்ம மூஞ்செல்லாம் கேக்கா இருக்கு. இந்த ராம் மூஞ்சு மட்டும் ஏன் கேக்காவே இல்லை? ஒன்றும் ஜூஸ் இருக்கு. இருங்க, நானே உங்களுக்கு பீஸ் போட்டு தரேன். அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். எனக்கு கொஞ்சம் பெரிய பீஸா வெட்டி போடு. கேக் நல்லா தான் இருக்கு ஜிமி. பின்ன தேஜோடைய செலெக்ஷன் ஆச்சு, அப்படிதான் இருக்கும். பரவாயில்லையே, என்னை பத்தி நல்ல விதமா பேசுற. ஐயோ, கேக்கு வரைவ கீழே போட்டாலே. ஜிம்மி, வேஸ்ட் பண்றதுலே என்ன? தெரியாம போட்டேன், அதுக்குன்னு ரொம்படா பண்றேன். சரி, ரொம்பலாம் பண்ணல. இந்த கேக் ஏதோ ஒரு குத்தி குத்தி வழி பண்ணி வச்சிருக்க. வாங்க சாப்பிடுவோம். கேக்கே சாப்பிடலாம். ஏ ஜாலி ஜாலி, நம்ம எல்லாரும் கேக் சாப்பிட போறோம். ஜாலி. ஜிம்மி, இந்தா எனக்காக என் சார்பா நான் உனக்கு கூட்டுறேன். தேங்க்ஸ் ராதேஷ். சாஃப்டா இருக்கும்போது எதுக்குடா கேக் எடுக்கிற? செம்ம டேஸ்டா இருக்கு ராதேஷ் கேக்கு. அதான் நீ முழுங்கிறதுலே இருக்க. எவ்வளோ பெரிய பீஸ் எடுத்து கொடுத்தேன். இப்போ நீ எவ்வளோண்டு வச்சிருக்க. என்ன அவ்வளோ பசியா என்ன உனக்கு? ஆமா, பின்ன பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடலடா காலைல. இரு, மறுபடியும் பூசி. ஏன்டா இப்படி பண்ற? சரி ஜிம்மி, மூஞ்சில கொஞ்சம் கேக் இருக்கு, அதை நான் சாப்பிட்டுறேன். டேய், மூஞ்சில மேக்கப்லாம் போட்டேன்டா. சீ தூ 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 சீ. சரி, கடைசி பீஸ் ஒன்று தான் இருக்குது. இவ்வளோ வேலை செஞ்சதே நான் தான். ஸோ அதனால் நானே எடுத்துக்கிறேன். இல்லை எங்களுக்கு தான் வேணும். எங்களுக்கு தான் வேணும் இந்த கேக்கெல்லாம். இல்லை எங்களுக்கு தான் வேணும். அதெல்லாம் இல்லை, நான் தான் சாப்பிடுவேன். சரி, ஓகே, நீயே சாப்பிட்ற தேஜ். ஓகே, நானே சாப்பிட்டுறேன். பாய் பாய். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்விம்மிங் பூலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேக்கு செலப்ரேஷன் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.